ஒரு நாள் காலை கௌதம புத்தர் ஒரு சிறிய கிராமத்திற்கு அருகில் இருந்த காட்டுக்குள் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு இளைஞன் அவதூறு மனநிலையில் அவரிடம் ஓடி வந்து கேட்டான், பகவனே, என் மனம் மிகவும் கலங்கிக் கொண்டிருக்கிறது. எதிலும் அமைதி இல்லை. எதை செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என் உள்ளம் ஒரு பெரும் கடல் போல அலைமோதிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து எனக்கு சமாதானம் அளியுங்கள். புத்தர் அவனை பார்த்து மெதுவாக சொன்னார், நீ ஒரு குடம் நீர் எடுத்து வந்து காட்டு. அந்த இளைஞன் அருகிலிருந்த ஆற்றில் ஓடிச் சென்று ஒரு குடம் நீர் எடுத்து வந்தான். ஆனால் அந்த நீர் அழுக்கு மற்றும் மண் கலந்திருந்தது. புத்தர், இந்த நீரை குடிக்க முடியுமா? இளைஞன், இல்லை பகவனே, இது மிகவும் அழுக்கு. புத்தர், அந்த குடத்தை அப்படியே நிலத்தில் வைக்கவும், நாம் காத்திருக்கலாம். அவன் அந்த குடத்தை வைக்க புத்தரும் அவனும் அமைதியாக அமர்ந்தனர். சில நிமிடங்களில் அந்த மண் கீழே செட்டில் ஆக மேலே சுத்தமான நீர் தெரிந்தது. புத்தர் மெதுவாக சொன்னார், இப்போது நீ பார்த்தாயா? நம்மை சுத்தமாக்க ஒரு விஷயம் மட்டுமே போதும், நேரம் மற்றும் அமைதி. உன் மனமும் இப்படித்தான். அதை தூண்டும் எண்ணங்கள், ஆசைகள், பயங்கள், கோபம், ஆல் தீஸ் மேக் யுவர் இன்னர் வாட்டர் மடி. ஆனால் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் அந்த மண் செட்டில்ட் ஆகும். மனம் தானாகவே தெளிவாகும். அந்த இளைஞன் கண்களில் கண்ணீர். அவனது மனம் சில நேரங்களில் பதட்டமானது என்பது இப்போது புரிந்தது. அதை பிடிக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அதை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று புத்தர் சொல்ல விரும்பினார். புத்தர் கூறினார், தியானம் என்பது மனதின் அலைகளை அடக்கும் கருவி. தினமும் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக உட்காரும் பழக்கம் உன் உள்ளத்தின் மாசுகளை துவைக்கும். கடைசி வரிகள் மெல்லிய இசையுடன். நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள், பல பயங்கள், பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் நம் மனதை சமநிலைப்படுத்தி அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் அந்த மண்ணீர் போல நம் உள்ளமும் தெளிவாகும். அப்போதுதான் நாம் எதை உணர வேண்டும் என்பதை உணர்வோம். அமைதி என்பது வெளியில் இல்லை, அது நம் உள்ளத்தில்தான். நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான். எப்பொழுதும் எல்லாமே சத்தமா, பதட்டமா, கலக்கமா இருக்கும். அந்த வேளைகளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, அமைதியாக இருங்கள். நேரம் எடுத்துக் கொடுங்கள். உன் உள்ளம் நீ நினைப்பதற்கும் மேல் சக்தி வாய்ந்தது. வீடியோவை விருப்பப்பட்டால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். நண்பர்களுக்கும் பகிரவும். மன அமைதி தேடுபவர்களுக்கு இது ஒரு விளக்கமே.